தயவுசெய்து போய் பாருங்கள். எவ்ரி சிங்கிள் பிளாட் இஸ் பிளான்ட் அண்ட் டன் வெரி நைஸ்லி. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் நல்லா நம்ம யோசிக்கிற அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் அந்த பேஸ் குறையவே இல்லை எங்கேயுமே. செகண்ட் பார்ட்டுக்கு இருந்த அந்த கிக்கு எல்லா இடத்துலையுமே இருந்தது. அது மாதிரி ஆக்ஷன் சொல்லணும், பிளடி ஆக்ஷன் பயங்கரமாக இருந்தது. ஃபைட்ஸ்லாம் மாசாக இருந்துச்சு ப்ரோ. ரியல் சோல்ஜர் எப்படி ஃபைட் பண்ணுவாங்களோ, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எப்படி இருக்குமோ, நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பெட்டராக இருந்துச்சு. எல்லாமே ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் சோல்ஜர்ஸ் ஆகணும் ஆசைப்படுறவங்களுக்கு. ஆஃபீஸர் தரமாக இருக்குது. நம்பர் 1 கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு சொல்லலாம். அது இன்டர் கனெக்ஷன் சூப்பராக இருக்குது. த ரிவெஞ்ச் பார்த்தோம். துரந்தர் ஃபர்ஸ்ட்டும் பார்த்தேன். ஆக்சுவலி சொல்ல போனால் டைரக்டர் சொன்ன மாதிரி நான் எதுவுமே ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பலை. பட் தயவுசெய்து போய் பாருங்கள். எவ்ரி சிங்கிள் பிளாட் இஸ் பிளான்ட் அண்ட் டன் வெரி நைஸ்லி. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் நல்லா நம்ம யோசிக்கிற அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. வைலன்ஸ் இருக்குது, பட் அதனால தான் ரேட்டிங் கொடுத்து பசங்களை கூப்பிட்டு போகாதீங்கன்னு சொல்லியிருக்குது. ஸோ அது மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஆனால் ஸ்பாய்லர் நான் வந்து கொடுக்க விரும்பலை இருக்கேன். டூ குட். சைலண்டான கேரக்டராக இருந்தாலும் அந்த ஒரு இன்டெலெக்சுவல் பர்சன் எப்படி இருப்பாங்களோ அது சூப்பராக அவர் வந்து ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. இட் வாஸ் குட். பாருங்கள், மூவி பாருங்கள். நான் எதுவுமே ரிவீல் பண்ண விரும்பலை. மூவி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே என்ஜாய் பண்ண முடியும். தேங்க்யூ வெரி மச். அது சுத்தமாக ஒரு லேகும் இல்லை. சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு சாப்டரும் சூப்பராக 6 சாப்டர்ஸ் 7 சாப்டர்ஸாக எடுத்துகிட்டு போனாங்க. ஒவ்வொரு சாப்டருக்கு இன்னொரு சாப்டர் இன்டர்லிங்க் பண்ணி ஒரு லேக் இல்லாமல் போரே இல்லாமல் சூப்பராக போச்சு. 4 hour ஆயிடுச்சுன்னே தெரில ஆக்சுவலி சொல்ல போனால். குட். சூப்பராக இருந்தது நிஜமாவே. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு குறை இல்லாமல் அப்படியே ஈக்குவலாக எடுத்திருக்காங்க. செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் அந்த பேஸ் குறையவே இல்லை எங்கேயுமே. செகண்ட் பார்ட்டுக்கு இருந்த அந்த கிக்கு எல்லா இடத்துலையுமே இருந்தது. அது மாதிரி ஆக்ஷன் சொல்லணும், பிளடி ஆக்ஷன் பயங்கரமாக இருந்தது. ஸோ வில்லன்ஸோட லெவல் அதே மாதிரி எங்கெல்லாம் மிஸ் ஆகுது அங்கே ஒரு கூஸ் பம்ப் சீன் இருக்கும். அது இந்தியாவை ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. மோடிஜியில் காமிச்சு மியூசிக் பர்ஃபெக்ட். மியூசிக் தான் 50% மூவி வந்து மியூசிக் நல்லா தான் பயங்கரமாயிட்டு. ரேமான் டெக்கத் அளவுக்கு வரல. ரேமான் டெக்கத் தான். அவர் மிஞ்சத்துக்கு யாரும் வரல. இப்போ ஹீரோயின் சீன் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பெருசாக எமோஷனும் அவ்வளோ பெருசாக இல்லை. ஹீரோயின் எமோஷன் நோ வேர் லேகிங். மியூசிக் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அந்த ஸ்க்ரீன் இப்போ எங்கேயுமே லேக் ஆகல. அதே மாதிரி அந்த மாதவன் தான் பர்ஃபெக்ட் கேரக்டர் செகண்ட் பார்ட்டில். அந்த கியூரியாசிட்டி ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே ஏற்றி விட்டுருந்தாங்க. செகண்ட் பார்ட்டில் அவருக்கு சம்மர் ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற ஒர்த் தான். மாதவன் பிளேஸ் த பிகெஸ்ட் ரோல் இன் திஸ் மூவி. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப இதுவாக சொல்ல முடியாது, ஆனால் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. பிஃபோருக்கு இதுக்கு நிறைய டைம் ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு. அப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. மியூசிக் எல்லாம் நார்மல் தானே. ஃபர்ஸ்ட்ல எப்படி பார்த்தோம் அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எங்கே கரெக்டாக மியூசிக் போடணும்னு கரெக்டாக போட்டுருந்தாங்க. எஸ், இட் வாஸ் லாஸ்ட் வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அந்த ஏற்ற மாதிரி நாங்கள் எப்படி ஒரு கேரக்டர் பிளான் பண்ணியிருப்போம் மனசில் இப்படி தான் இருப்பான், அப்படி தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க. இல்லை, இப்போதைக்கு எதுவும் கொடுக்கல. கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் இருக்குது ஸ்டோரி. அதை பார்க்கணும். பண்ணால் நல்லா இருக்கும், ஆனால் வேறு ஸ்டோரியில் பண்ண இன்னும் நல்லா இருக்கும். டிஃப்ரெண்டாக இருக்கும். லாஸ்ட் மூவியோட இந்த தடவை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை, லேக்கிங்கே கிடையாது. எல்லா ஸ்டோரியும் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. மேஜர் இக்பால் தானே. அவர் வந்து லாஸ்ட்ல தான் வச்சு செஞ்சுருக்காங்க ப்ரோ. பயங்கரமாக செஞ்சுருக்காங்க. இதில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கு ப்ரோ. நீங்கள் ஃபர்ஸ்ட் மூவியில் பார்த்த ஒருத்தர் இந்த படத்தில் ரொம்ப பெரிய ட்விஸ்ட் கொடுப்பார். அது ஃபைனல் ஸ்டோரியில் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ரோ இருக்காங்க. அவங்களோட ரொம்ப பெரிய எமோஷன் எதுவும் இல்லை. அவங்களோட எமோஷன் அவங்களால காட்ட முடியல ப்ரோ. சிறப்பாக பண்ணியிருக்காரு ப்ரோ. தரமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடுநடுவில் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. பெருசாக வெளியே காட்டல, பட் ஆனால் அவருடைய மேஜர் ரோல் வந்து சூப்பராக இருக்கு. வேற லெவல் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இதில் தான் அருமையாக பண்ணியிருக்காங்க. இல்லை, இந்த இக்பால் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐயோடைய ஹெட் தானே தவிர்த்து ரஹ்மான் டக்கத் அளவுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டான ஒரு ஆளுமை தன்மை இல்லை. அதாவது ஒரு லீடர்ஷிப் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் லீடர் பண்ணுறது தானே தவிர்த்து ரஹ்மான் டக்கத் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சிட்டியுமே கண்ட்ரோல் வச்சிருப்பாரு. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்தியாவுக்கு டெரரிஸ்ட் அனுப்புற மட்டும் தான் வேலை. அதனால அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது ப்ரோ. இது தரமாக இருக்கு. நம்பர் 1 கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு சொல்லலாம். அது இன்டர் கனெக்ஷன் சூப்பராக இருக்கு. லாஸ்ட் மூவி இந்த மூவி ரெண்டுமே ஈக்குவலைஸ் பண்ணி பார்க்கும்போது 100% கொடுத்துருக்கு. இல்லை, கிரெடிட் சீன் வர வரைக்கும் யாரும் கிளம்ப வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிரெடிட் சீன் முடிகிற வரைக்குமே யாருமே கிளம்பல ப்ரோ. ஆக்சுவலாக லாஸ்ட்டில் அந்த நேம் துரந்தர் ரிவெஞ்ச் போடுற வரைக்கும் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. ரியலி எக்ஸைட்டட். சூப்பராக இருந்தது. செம சூப்பராக இருந்தது. அன்எக்செப்டட்.
அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. இந்தியாவோட பெருமை எல்லாத்தையுமே கண்டிப்பா அவரோட கேரக்டர் எக்ஸ்ட்ரீம்லி சூப்பரா இருந்தது. எல்லாமே அங்க சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க மூவி. கண்டிப்பா இது பார்ட் 2 வந்து ஒர்த்து. ஆமா அப்படிலாம் இல்ல. ஃபைட் சீக்வன்ஸ் அதிகமா இருக்கும். அதான் ஹீரோயினி சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல கதை. அவங்கள இல்ல எல்லாருக்குமே கரெக்டான கதை கரெக்டா இருக்கு. லேக்ல ஒண்ணுமே லேக் தெரியல. அது இன்னும் போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லாவே இருக்கு. மிஸ்கன்செப்ஷன் இருக்கும், ரிலீஜியஸாக தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. பட் அப்படி இருக்காது படம். நேஷனல் பேட்ரியாட்டிசம்க்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். ப்ளஸ் கூஸ்பம்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி படம் எங்கேயுமே லேக் ஆகல, நல்லா போச்சு. 4 hours. மதன் ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்த சீன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்ஸ்லாம் மாசாக இருந்துச்சு ப்ரோ. ரியல் சோல்ஜர் எப்படி ஃபைட் பண்ணுவாங்களோ, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எப்படி இருக்குமோ, நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பெட்டராக இருந்துச்சு. எல்லாமே ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். சோல்ஜர்ஸ் ஆகணும் ஆசைப்படுறவங்களுக்கு ஆஃபீஸர் இருக்கு. இக்பால் அந்த அளவுக்கு மாசா இல்லை. பட் ஆனால் ப்ரெசன்ஸ் நிறைய இருந்துச்சு. இம்பாக்டும் நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. இந்த வில்லனிசம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஓவரால் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆக்ஷன் மியூசிக் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் தேவையான கரெக்டாக இருந்துச்சு பார்க்கும்போது. எமோஷனலாக முடிச்சாங்க. பட் ஆனால் ஒரு ஆர்மி சோல்ஜர் வர நாட்டில் ஸ்பையாக இருக்கும் போது எப்படி முடியுமோ கரெக்டாக முடிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்ட் 3 வர மாதிரி தெரியல. இப்போ பார்த்த வரைக்கும் முடிச்சாங்க நினைக்கிறேன். பார்ட் 2 மூவி லேக் இல்லை ப்ரோ. படம் லென்த் அதிகமாக இருக்கும் அபியோஸா. பட் ஆனால் கரெக்டாக போயிருக்கு எல்லாமே. எங்கேயுமே லேக் ஆகலை. என்ன ப்ரோ? ஃப்ளாஷ்பேக் லாஸ்ட்டாக தான் காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் காமிப்பாங்க, லாஸ்ட்டாக கொஞ்சம் இருந்துச்சு. ரெண்டுமே தேவையான அளவு கரெக்டாக இருக்குது. ப்ரெசன்ஸை நல்லா காமிச்சிருக்காங்க. அது அப்படி ஆவாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக சோல்ஜர். பட் ஆனால் இவங்க கொடுத்த இந்த பேக் ஸ்டோரி சூட் ஆச்சு கரெக்டாக. அதுக்கேற்ற மாதிரி படத்துக்கு ஏற்ற மாதிரி. இல்லை, பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே வந்து எந்த இடத்துலையும் இது இல்லாமல் ரெண்டு பாட்டுமே அவசரமாக இருக்கு. இல்லை, அது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து அதோட சீக்வல் தான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்றது மூவி. ஸோ ரெண்டுக்கும் ஒன்றுத்துக்கு ஒன்றும் சலிச்சது இல்லை. ரெண்டுமே அவசரம். எந்த ஒரு இதுவும் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கு. எல்லாமே மாசாக இருக்கு ப்ரோ. சூப்பர் சிம்பிளி அவசம். கொஞ்சம் பேஷன்ஸோட இருக்க பாருங்க, தாராளமாக பார்க்கலாம். எல்லாமே வேற லெவல். ஆமாம், எல்லாரும் எல்லா கேரக்டருமே இம்பார்ட்டன்ட் தான். எந்த ஒரு கேரக்டரும் வந்து கம்மி பண்ண மாதிரி இல்லை. எல்லாருமே ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் தான். நல்ல மூவி, நல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே, பட் மோர் ஓவர் இந்த மெயின் கேரக்டர்ஸ் தான் லீட்ஸ். ஸோ இந்த மூவி நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். எல்லாருமே பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஆசம் மூவி, வந்து பார்க்கலாம். பார்ட் 1 எந்த அளவுக்கு இருக்கும், பார்ட் 2 அதுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்துருக்காங்க. எஸ் சார், பார்ட் 3 லீடு ஐ டோன்ட் திங்க் ஸோ. பார்ப்போம், ஃபியூச்சரில் வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்தால் கண்டிப்பாக பார்ப்பேன். தேங்க்யூ.